வணக்கம் யூடியூப் நேயர்களே, இது நான் தான் உங்கள் வால்டர் அலைஸ் பல்லு. செல்லகுட்டீஸ், நானும் மூவி ரிவ்யூ தான். நோ யூ பேட் வேர்ட்ஸ், நோ யூ டபுள் மீனிங்ஸ், ஓன்லி ரிவ்யூ மட்டுமே. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க யூ செல்லுங்களா. ஸ்டார்ட் பண்ணுவோமாக. பரோஸ் படத்தை பற்றி பார்க்க போறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்க்கணும்னா, சுமாரா ஒரு 400 வருஷத்துக்கு முன்னால கோவா பகுதியில் போர்ச்சுகீசிய மன்னர்கள் இருந்தாங்க. அதில் டிகாமா அப்படிங்கிற ஒரு மன்னர் இருந்தான். அந்த மன்னர் வந்து அவனுடைய சுரங்கத்தை பாதுகாக்கிறதுக்காக பரோஸ் அப்படிங்கிற பூதத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிடுறான். அந்த பரோஸுங்கிற போதும் இன்னைக்கு வரைக்கும் அதை பாதுகாத்துட்டு வருது. அந்த உரையில் போய் யாராவது எடுக்கணும்னா இந்த டிகாமாவுடைய பரம்பரையில் உள்ள யாராவது ஒருத்தர் அதுக்குள்ளே போக முடியும். வேற யாரும் அதுக்குள்ளே போக முடியாது. இதுக்கு இடையில பலரும் முயற்சி பண்ணுறாங்க. அதுக்குள்ளே போய் அந்த புதையில பொருளடிச்சிட்டு வந்துடணும்னு பரோஸ் இருந்து தடுத்துடுது எல்லாத்தையுமே. இந்த டைமில் இப்போ சமீப காலத்தில் காட்டுறாங்க. இந்த காலத்தில் அந்த அரண்மனையை இப்போ இருக்கிற அரசாங்கம் ஏலத்தில் விட்டுறணும் அப்படின்ட்டு ஏலத்துக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதை ஏலத்தில் எடுக்கிறதுக்காக உலகத்தில் இருக்க கார்பரேட் கம்பெனிலாம் மோதுறாங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர் ஒரு பெரிய மில்லியனர் அந்த அரண்மனையை ஏலத்தில் எடுத்து அதை கேசினோவை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஏலத்தில் எடுக்க வர்றாரு. அவருடைய மகள் அந்த புதையலுக்கு போகிறாங்க. ஆனால் அவரை மட்டும் அந்த பரோஸ் அனுமதிச்சிருது. அந்த புதையலுக்கும் அந்த பொண்ணுக்கும் பரோஸுக்கும் என்ன சம்பந்தம், அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிற இந்த படத்துடைய கதை. இந்த படத்தை ஒரு ஃபேண்டசி படம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிருக்கிறாங்க. இதில் கதையாகவே இதில் என்ன இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை எடுத்தாங்கன்னே தெரியல. அதுக்கு திரைக்கதையாக ஒர்க் பண்ணாங்க வேணா, அதுவும் சுத்தமாக ஒர்க் பண்ணல. இதுக்கு முன்னே நம்ம பார்த்த பழைய படமாக கூட இருக்கட்டும், இந்த அலாவுதீன் அற்புத விளக்கம், பட்டினத்தின் பூதம், அப்புறம் அலாதீன், இந்த மாதிரியான படங்கள் எல்லாம் பார்த்தா இந்த பூதம் கேரக்டரு ஒரு சேட்டை பிடிச்ச கேரக்டராக இருக்கும். அது வரும்போதெல்லாம் ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். இந்த படத்தில் பூதமே ஒரு சீரியஸான கேரக்டராக இருக்கு. அப்புறம் ஜாலியாக படம் பார்க்க போனோம். நம்ம எப்படி ஜாலியாக படம் பார்க்க முடியும்? ஒரு சீரியஸான படமாக போயிடுச்சு. இந்த பூதம் அதை சரியான உரியவங்கிட்ட தான் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கான காலம் வர வரைக்கும் வெயிட் பண்ணோம். அதுக்கு இடையில் அதை லூப் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் ரொம்ப ஒரு சீரியஸாகவே இல்லை, ரொம்ப சாதாரணமாக வர்றாங்க. அது சாதாரணமாக தடுத்து விட்டுது. இந்த மாதிரி தான் இருக்குது. கதையில் எந்த ஒரு தடையுமே இல்லாமல், இன்னும் சொல்ல போனால் கதையில் நேரடியாக ஒரு வில்லன் கூட கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த படத்தை எப்படி நம்ம உட்காந்து ரசிக்கிறது? படத்தை வேற ஒரு 2.5 மணி நேரம் எடுத்து வச்சுட்டாங்க, எந்த ஒரு சுவாரஸ்யமும் இல்லாமல். தூங்காமல் பார்த்தாலே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இந்த படத்தை ஒரு 2.5 மணி நேரம் உட்காந்து பார்க்க முடிஞ்சதுக்கு ஓரளவுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த படத்துடைய டெக்னிக்கல் ஒர்க்கு சொல்லலாம். நல்லா விஎஃப்எக்ஸ் எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக கேமரா ஒர்க்கு ரொம்பவே நல்லா இருந்தது. விஎஃப்எக்ஸ் எல்லாம் கூட ஏட்டுக்குள்ளே வச்சு படம் எடுத்தாங்க. நல்லா படிச்சுன்னு வெளிச்சத்திலே எடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சமீபத்தில் பார்த்த 3D படங்களில் இது கொஞ்சம் நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். சமீபத்தில் பார்த்த 3D படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடியை எழுதிட்டு பார்த்தா பிளராக இருக்கும், கண்ணாடியை போட்டால் ஃப்ளாட்டாக இருக்கும். மற்றபடி லேயராக ஒரு செப்பரேஷன்லாம் இருக்காது. ஆனால் இந்த படத்தில் படம் முழுக்கவே நல்லா லேயராக நல்லா டெப்த்தோடு இருந்தது. என்ன வழக்கம் போல் இவங்க பண்ணுற வேலை தான். அந்த கண்ணுக்கிட்ட அந்த கத்தியை காட்டுறது, களத்துக்கு போடுறது, இந்த மாதிரி விஷயத்தையும் போய் நிறையா பண்ணியிருந்தாங்க. அது இவ்வளோ பண்ணியிருக்க தேவையில்லை. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் டெக்னிக்கலாக ஒரு ஸ்ட்ராங்கான படம். நல்ல அனிமேஷன் ஒர்க் பண்ணியிருந்தாங்க, நல்ல 3D ஒர்க் பண்ணியிருந்தாங்க. கதையும் திரைக்கதையில் தான் கோட்டை விட்டாங்க. கதை திரைக்கதையை கொஞ்சம் சரி பண்ணியிருந்தாங்க. ஒரு சுமாரான படமாக கொடுத்துருந்தாங்கன்னா கூட இது நல்ல படமே வாய்ப்பு இருக்குது. இப்போ